தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. இது அப்ரூவல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. தமிழ்நாடு பீப்புள் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் வந்து சண்டிகர்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை எப்போ போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி டேட், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ண டேட் இப்போ நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை எப்போ போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பிளட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸர், மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட், ட்விட்டர் 9, மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் கிளினிக், பிசியோதெரபிஸ்ட், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டயட்டிஷியன், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர், லைப்ரரி கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ, டெக்னீஷியன் கிரேட் 1, மெடிக்கல் ஆஃபீஸர் குரூப் ஏ வேறு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 42 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th படிச்சிருக்கோங்க, ஐடிஐ படிச்சிருக்கோங்க, எம்எஸ்சி, பிஎஸ்சி முடிச்சிருக்கோம், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கோங்க, பிஇ, பிடெக் முடிச்சிருக்கோங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கோங்க. அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பிளட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸர், மெடிக்கல் பிசியாசிஸ்ட்டு, அடுத்த 9 போஸ்ட்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர், பிசியோதெரபிஸ்ட்டு, லைப்ரரி கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, டெக்னீஷியன் கிரேடு, மெடிக்கல் ஆஃபீஸர் இவங்களுக்கெல்லாம் வந்து மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட்டுங்க. இதே கேட்டகரியில் வந்து இதே ஏஜ் லிமிட்டில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம் காஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா சேலரி டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸருக்கு வந்து 2,8,700 வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பிளட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 56,100 தொடங்கி 1,77,500 வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் பிசியோசிஸ்ட் பார்த்தீங்கன்னா 56,100 தொடங்கி 1,77,500 கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிசியோதெரபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 47,600 தொடங்கி 1,51,100 வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து 35,400 தொடங்கி 1,12,400 வரைக்கும் கொடுக்கப்படுறாங்க. லைப்ரரி கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,500 தொடங்கி 81,100 வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா 18,000 தொடங்கி 56,900 வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 56,100 தொடங்கி 1,77,500 வரைக்கும். இந்த வேலைவாய்ப்பு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண வந்து ஸ்கில் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ நேர்முக காணல் நடக்கும். அதில் பாஸ் பண்ண வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபா கொடுப்பாங்க பெர் ஒரு ஆளுக்கு. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/12/2023 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/1/2024 உங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக நான் அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண அந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட்னே கிளியர்